ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்சிபி விசஸ் எல்எஸ்ஜி மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண ஆர்சிபி சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு விராட் கோலி ஃபீல்டுக்கு வர மாட்டாரு, அவருக்கு இன்ஜுரியா இருக்கு. இம்பேக்ட்ல பேட்டிங் மட்டும் வந்து ஆடுவாரு அப்படின்னு டாஸ் அப்போ சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா ஆடின எல்எஸ்ஜி 3வது ஓவர்லேருந்து பழைய நிலைமைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயோ போற பால சம்பந்தம் இல்லாம அடிக்கிறேன்னு படிக்கல்கிட்ட கேட்ச் கொடுத்து 12 ரனுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 1 ரன் வந்த ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் 2 பால் அடிக்கணும்னு அண்ணாபுரம் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயே தெரிஞ்சு போயிட்டு ரன் இவனுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு 3வது பால் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு பால் வரத்துக்கு முன்னாடியே சுத்திட்டாரு. பால் வந்து எல்போல அடிச்சு அவருக்கு ரொம்ப பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால அவரு ஃபீல்ட் அவுட்டே உள்ள போயிட்டாரு. ரிஷப் பண்ட்டுக்கு மட்டும் எங்கேருந்து அடிபடுறதுன்னு தெரியல, பாவம் அவருக்குன்னே அடிபட்டுக்கிட்டே இருக்க போதுமே. ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி 3வது பால்லையே உள்ளார போயிட்டாரு. ரிட்டையர்ட் ஹர்ட் ஆனா திருப்பி வந்து பேட்டிங் பிடிக்கலாம், அதே ரிட்டையர்ட் அவுட்னா திருப்பி வந்து பேட்டிங் பிடிக்க முடியாது. ரிட்டையர்ட் ஹர்ட்னா ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகி அதனால உள்ளார போனா அது ரிட்டையர்ட் ஹர்ட். ரிட்டையர்ட் அவுட்னா ஒரு பேட்டர் ஒழுங்கா அடிக்கல, அதனால இன்னொரு பேட்டர் நாங்க இறக்குறோம் அப்படின்னா அது ரிட்டையர் அவுட். அந்த ரிட்டையர் அவுட் ஆன பேட்டர் திருப்பி வந்து பேட்டிங் பிடிக்க முடியாது. நிக்கோலஸ் புரான் என்னாச்சுன்னு தெரியல, மொரட்டு ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. 6 பால் ஆட முடியாம ஆடி 1 ரன் அடிச்சு 7வது பால் ஹேசல்வுட் செமையா போல்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. 7 பாலுக்கு 1 ரன். ஒரு சைடு பேட்டரே இல்லாம போயிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு மிச்சல் மார்ஷ் 6 அடிக்க முடியாம 4 அடிக்க முடியாம சிங்கிளாவே ஆடிட்டு இருந்தாரு. தேவைப்படுறப்ப பவுண்டரிஸ் அடிச்சாரு. இன்னொரு சைடு அவருக்கு பார்ட்னர்ஷிப் இல்லாம அவராலையும் ஒழுங்கா ஹிட் பண்ண முடியாது. குர்னால் பாண்டியா ஓவர்ல செமையா போல்ட் ஆயிட்டாரு. மிச்சல் மார்ஷ் ஒரு ஹார்ட் ஹிட்டர். இன்னி மேட்ச்ல பார்ட்னர்ஷிப் இல்லாம 32 பாலுக்கு 40 தான் அடிச்சாரு. அதுல 2 6 3 4. எல்எஸ்டில ஆயுஷ் பதோனி மட்டும் எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டா 30+ அடிக்கிறாரு. அதே மாதிரியே நல்ல ரன் ரேட்லயுமே ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கும் 38 ஆடி இருக்காரு. T20ல 30ங்கிறது 50 மாதிரி 30 ரன் கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருக்காரு. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனா டீமுக்கு இன்னுமே நல்லது. எல்எஸ்டில வேற யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஆடல. இந்த சீசன்ல எல்எஸ்டிக்கு கிடைச்ச புது பேட்டர் முகுல் சௌத்ரி. முகுல் சௌத்ரி இப்ப கன்சிஸ்டண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மேட்சை நல்லா கடைசி வரைக்குமே கொண்டு போனாரு. இன்னைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஆடி 39 ரன் அடிச்சிட்டாரு. அதுல 2 6 3 4. 120லயே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப முகுல் சௌத்ரி 146 வரைக்கும் கொண்டு வந்தாரு. 20வது ஓவர்ல லாஸ்ட் பால் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 146 ரன் அடிச்சிருக்காங்க 20 ஓவருக்கு. இன்னைக்கு ஆர்சிபி யங் பவுலர் ரஷிக் சலாம் 4 ஓவர் போட்டு 24 ரன் மட்டும் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் மட்டும் ஏனோதானு தான் எடுத்தாரு. அடுத்த 3 விக்கெட்டுமே நல்ல விக்கெட் தான். இன்னைக்கு ஹேசல்வுட் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாலும் 4 ஓவருக்கு 20 தான் கொடுத்திருந்தாரு. அவரோட எக்கனாமி 5ல தான் இருக்கு. T20ஸ்ல விக்கெட் எவ்வளவு முக்கியமோ அதை விட டாட் பாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஹேசல்வுட் நிறைய டாட் பால் போட்டாரு, அதனால எக்கனாமி 5ல தான் இருக்கு. 147 ஈஸியான டார்கெட். ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் ஓப்பனிங்க்கு வந்தாங்க. இன்னைக்கு ஃபில் சால்ட் ஒரு 4 அடிச்சுட்டு உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நல்ல லைன் அண்ட் லென்த்ல வந்த பாலை அக்ராஸ் ஆட போய் செமையா போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. பிரின்ஸ் யாதவ் 2 வருஷமா எல்எஸ்டிக்கு செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன்ல இன்னுமே செமையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எல்எஸ்டில ஒருத்தர் 2 பேர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, அதனால அந்த டீமே வின் பண்ண முடியாம போகுது. இன்னொரு சைடு விராட் கோலி பவர் பிளேவை நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கிடைக்கிற பாலெல்லாம் 4 6ன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிரின்ஸ் யாதவ் 4வது ஓவர் போட வந்தப்போ ஒரு பால் 4, ஒரு பால் டாட், ஒரு பால் 4, ஒரு பால் டாட். அடுத்த 2 4 தொடர்ந்து அடிச்சு அந்த ஓவர்ல 17 ரன் கொண்டு வந்தாரு. பவர் பிளே முடியறப்ப 6 ஓவருக்கு 60 ரன் ஒரு விக்கெட்ல இருந்தாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 ஓவர் ரன்னே இல்லை. படிக்கலுக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு பேட்ல படவே இல்லை. எல்லா பாலுமே எஜ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. படிக்கல் இன்னைக்கு 11 பாலுக்கு 10 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 90க்கு கீழே தான் இருந்துச்சு. என்னதான் விராட் கோலி பவர் பிளேல சூப்பரா ஆனாலும் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்பவே கம்மியாயிருது. 28 பால் இருக்கிறப்ப 40 வந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவா ஆடி 34 பாலுக்கு 49 ரன்ல அடிச்சு அவுட் ஆயிட்டாரு.
விராட் கோலிக்கு பவர் பிளேல ஸ்ட்ரைக் ரேட் நிறையா இருக்கு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாயிருது. அவரு ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். படித்தருக்கு ஃபர்ஸ்ட் 5 பால் படவே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் 10 பாலுக்குள்ள அதிக சிக்ஸர் அடிச்சது படித்தர் தான். திருப்பி 10 பாலுக்குள்ள 3 சிக்ஸ் அடிச்சாரு. இன்னைக்கு சீக்கிரம் மேட்சை முடிச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா 13 பாலுக்கு 27 ரன் அடிச்சு அவருமே அவுட் ஆயிட்டாரு. ஸ்லோவா ஆடிட்டு இருந்த ஆர்சிபி சித்தேஷ் சர்மா சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு வந்த உடனே 2 6 2 4 20 ரன் அதுலயே வந்தது. இவராவது மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா இவருமே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கடைசியா டிம் டேவிட்டும் ரோமியோ ஷெஃபர்டும் கரெக்டா பாலை பிரிச்சு ஆளுக்கு 8 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு 6 ஒரு 4 175 ஸ்ட்ரைக் ரேட். 2 பேரும் சேமா முடிச்சாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண வேகத்துக்கு 12 ஓவர்லயே முடிச்சிருக்கலாம். 15 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு தேவையில்லை. இன்னைக்கு என்னன்னு தெரியல, பினிஷர் ஆவேஸ் கான் 4 ஓவருக்கு 23 தான் கொடுத்தாரு. அதுவும் 2 விக்கெட். எக்கனாமி ரொம்பவே நல்லா போட்டிருந்தாரு. இன்னைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர்ல ஆரஞ்சு கேப் விராட் கோலி வாங்கினாரு. அவரு சூப்பரா தான் ஆடிட்டு இருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் அதிகமா போனா இன்னுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுல ஆர்சிபி டாப் ஆஃப் த டேபிள்ல வச்சிருக்காங்க. டாப் 4 டீம் கம்பேர் பண்றதுல ஆர்சிபி நெட் ரன் ரேட்டுமே செமையா வச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. மழைனால ஒரு மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. அந்த மேட்சுமே அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.